வணக்கம். உங்கள் டாக்டர் நித்யன் இதயம் கிளினிக் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு டாபிக் பேச போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், அதாவது வாழ்வியல் முறை தவறியதுனால வர்ற டிசீசஸ் என்னென்ன, அதை பற்றி பேச போகிறோம். என்னப்பா தவறு நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நாம் மாறிக்கிட்டே வரோம் காலத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வேட்டையாடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், 4 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பயிர் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அது சில மழை பெஞ்சதுன்னா சிலப்போ நமக்கு சில தானியங்கள் கிடைக்குது. அது வெயில் காலத்தில் சில வகை தானியங்கள் கிடைக்குது. அந்த மாதிரி மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா 24/7 நினச்ச நேரம் எங்கே வேணாலும் எது வேணாலும் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி மெயினாக சாப்பாடே மாறி இருக்குது. ரெண்டாவது உழைப்பும் மாறி இருக்குது. காடுக்குள்ளே ஓடி ஆடி வேட்டையாடி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவன், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவன், இப்போ கால் மேலே கால் போட்டுட்டு காரில் போய் இறங்கி பைக்கில் போய் இறங்கி 4 மாடி ஏறி நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரோம், சாப்பாடு மூட்டையை கட்டி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் இது எல்லாமே மாற்றங்கள். இந்த மாற்றங்கள்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம உடம்பு இதுக்கான டிசைன் கிடையாது. நம்ம உடம்பு நம்ம அனிமல்ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிற போது நாம் ஓடி ஆடி நடந்து வேலை செஞ்சு அதனால் ஒரு சோர்வு ஏற்பட்டு அதனால் பசி எடுத்து அதுக்கப்புறமா சாப்பிட்றவங்க தான் நம்ம. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. டைம் 12 மணி 12:30 ஆச்சுன்னா மத்தியானம் லஞ்ச் ரெடி, சாயங்காலம் 4 மணிக்கு டீ ரெடி, பஜ்ஜியோட சாயங்காலம் 7-8 மணிக்கு டின்னர் ரெடி, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம இஷ்டம் போல் சாப்பிட்றோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸும் மாறி போச்சுங்கிறத நான் சொன்னேன். இந்த மாதிரி பல கால சூழல் மாற்றங்கள்னால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நிறைய வியாதிகள் வருது. இது ஏன் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஹார்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுற விதத்தில் இது எல்லாமே அமையுது. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் குறைவாக இருக்கட்டும், உடல் பருமன் ஆகட்டும், நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் ஆகட்டும், சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வாழ்க்கை முறை தவறியதுனால வர்ற வியாதிகள். இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒன்று தனித்தனியெல்லாம் ஒன்றும் வராது. சுகர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிபி இருக்கும், கூடவே கொலஸ்ட்ராலும் சேர்ந்து தான் இருக்கும். என்னடா டாக்டர் ஒன்று பார்க்க போனோம்னா எல்லாம் இருக்குதுங்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாரும் பங்காளிகள். ஒருத்தன் வந்தால் கண்டிப்பாக இன்னொருத்தன் வந்தே தான் தீருவான். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, வர வச்சுக்கிறதே நாம தான். ஸோ அதனால் ஒருத்தன் தனியாக இருப்பான், சுகர்னால் சுகருக்கு மட்டும் பார்க்குறோம் அப்படியெல்லாம் இல்லை. சுகர் இருந்தால் பிபியும் வரலாம், கொலஸ்ட்ராலும் வரலாம். இது மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று அவங்கெல்லாம் அங்கு பங்காளிக வந்தே தான் தீருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மாறலின்னா உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி குறையாது. அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, என்ன தான் பண்ணுறது? நம்ம இப்போ மறுபடியும் போய் வேட்டையாட முடியுமா, விவசாயம் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. நம்ம என்னென்ன பண்ணலான்னா, நமக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். எது இந்த ஸ்பீஷீஸ் அடாப்ட் பண்ணுதோ, யார் அடாப்ட் பண்ணுறாங்களோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறாங்க. ஸோ அதனால தான் கேக்டஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்டில் கூட உங்களுக்கு வாழ்ந்து சாதிச்சு காட்டுது. அது மாதிரி நாம் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாம் தான் நம்மளை மாற்றிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, சூஸ் பண்ணி சாப்பிடணும். சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு பழகணும். 2வது எக்ஸசைஸ் பண்ணணும். 3வது பசிச்சாதான் சாப்பிடணும். இந்த மாதிரி 3 முக்கியமானது செய்யணும். 4வது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கரெக்டான டைமுக்கு தூங்கணும், கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கணும். எது சார் கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ராத்திரி 11-12 மணிக்கு தான் தூங்குறாங்க. அது மிகவும் தவறானது. உங்கள் சிர்காடியன் ரிதம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் பகல் இரவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மெக்கானிசம். அதுவே மாறி போயிடும். அப்படி மாறிப்போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, பாடிக்கு எந்த டைமில் எதை பண்ணுறதுங்கிறது கன்ஃபியூஸ் ஆகி போய் அது இஷ்டத்துக்கு என்னென்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட இஷ்டத்துக்கு பண்ணி தப்பாக பண்ணி வச்சிடும். அதனால் நீங்கள் கரெக்டான டைம் 9 மணி 10 மணி ஆச்சுன்னா நீங்கள் தூங்க போயிடணும். அப்போ தான் ஆழ்ந்த உறக்கம் 6-8 மணி நேரம் கிடைக்கும். அதே போல் காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஒரு 5 மணிக்காவது எந்திரிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாகி அதுக்கப்புறம் ஒரு சாமி கும்பிட்டு அப்புறமேல் வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட அட்ரினலின் குறையும்.
அட்ரினலின்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது அதிகமாக சுரக்கிறதுனால பிபி உங்களுக்கு அதிகமாகுது, சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த வாழ்வியல் ரீதியில் வர்ற நோய்களை வந்து நம்ம குறைக்கிறதோ தடுக்கிறதோ நமக்கு செய்ய முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.